இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். Alhamdulillahil muwaffiqil mu'in wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. An-nabiyyu أولى بالمؤمنين من أنفسهم. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் மீடேற்றமும் அகிலத்தின் அருக்குடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த அவர்களது உத்தம சத்திய தோழர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த இறைநேசர்கள், இன்று வரை அவர்களை பின்பற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை பொருத்தத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹுடைய பேருபகாரம் அவனது இல்லமான மஸ்ஜிதில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை, அவனது ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சபையில் அல்லாஹ் நம்மை கலந்து கொள்ள செய்திருக்கிறான். நாம் எதை கேட்கிறோமோ, எதை பேசுகிறோமோ அதன்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் மாலைகளை, அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் அதிகம் ஏன் பேசுகிறோம் என்பது குறித்த சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, குறிப்பாக மாணவ கண்மணிகளே, ஒரு கிராமத்தில் இது நடந்தாலும் இவ்வளவு சிறப்பாக நகரத்தில் நடப்பதை போன்று நான் எல்லாம் வருவதற்கு முன்பே 30-40க்கு மேல செப்பல் ஜோடி வெளியே இருக்கிறத பார்த்தேன். நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் இவ்வளவு சிறப்பாக மீலாது விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அமைதியோடு அமர்ந்து பயானை கேட்பதற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலை இருக்கும். பசங்களா இருந்தா ஜாலியா போய் விளையாடலாம். காலையில தெருவுக்கு விளையாட போனா சாயந்தரம் வரைக்கும் ஆளை பார்க்க முடியாது. பெண் பிள்ளைகளாக இருந்தா ஏதாவது டிவி போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொம்மை நாடகம் பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம், விளையாடிக்கிட்டு இருக்கலாம். நம்முடைய அந்த நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக, அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம பள்ளிவாசல்ல ஒன்று சேர்ந்திருக்கோம் இல்லையா? நம்முடைய நோக்கம் முஹம்மது நபி யார், அவரை நாம நேசிக்கணும், அவரை நாம பின்பற்றி வாழணும்.
முகமது நபியை எதற்காக நேசிக்கணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளை படைச்சது யாரு? அல்லாஹ். நம்மை படைத்தது அல்லாஹ். அப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ஹஜ்ரத். சூப்பர். ஹஜ்ரத் சொல்லிக் கொடுத்தாரு. ஹஜ்ரத்துக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அது அவருக்கு அவங்க ஹஜ்ரத் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அது அப்படியே ஒன்னொன்னா போச்சுன்னா கடைசி போய் முடிகிற இடம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தூதராக இருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்திகளை வழங்கிய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ அல்லாஹ் நம்மை படைத்தான் அப்படிங்கறத ஒத்துக்கிறோம். ஆனா அல்லாஹ் பார்த்திருக்கோமா? யாராச்சு பார்த்திருக்கிறீங்களா? பார்த்தது இல்ல. பார்க்காத ஒரு இறைவனை எப்படி நம்புறது அவன் தான் படைச்சான்னு? எப்படி? சத்தமா? துவா குர்ஆனா? அருமையான பதில். குர்ஆன் நமக்கு சொல்லி தருது உங்களை எல்லாம் படைத்தவன் அல்லாஹ். குர்ஆனை நமக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களை படைத்தவன் அல்லாஹ். அதனால நாம அல்லாஹ் நம்புறோம். சரி, பார்க்காத இறைவனை முகமது நபி சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்புறோமே. இப்படி நம்ப முடியுமா? இப்படி குறுக்குத்தனமா மட்டும் நம்பினா நம்ம முஸ்லிமாக இருக்க முடியுமா அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், இல்ல கால்நடைகள், ஆடு மாடுலாம் இருக்கு இல்லையா, அது, இந்த மலைகள் இருக்குது, பச்சை பசேல்னு பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. இந்த படைப்புகளை எல்லாம் படைப்பதற்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆற்றல் கொண்ட இறைவன் இருக்கணும். அந்த இறைவன் தான் நாம அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அல்லாஹ் நம்மை படைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியாக அனுப்பினான். நபினா நபிக்கு அர்த்தம் என்ன? இப்ப சொன்னேனே கொஞ்சம் முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தூதர். அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை நமக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த தூதர். சரி, இப்போ குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி, எந்த நபி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற இந்த நபி உங்களுடைய உயிருக்கும் மேலானவராக இருக்க வேண்டும். உங்களுடைய உயிருக்கும் மேலாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது, நீங்க ஒவ்வொருவரும், முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முஹம்மது நபியை உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, நீங்கள் என்னை உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய உயிரை விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. சரியா? இப்போ அல்லாஹ்வை நாம ஏத்துக்கிட்டோம், இறைவனாக அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டோம். இறைவனா அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் சொல்ற உத்தரவுலையும் நம்ம பின்பற்றி தானே ஆகணும். ஸ்கூலுக்கு போறீங்க, அங்க ஒருத்தவங்க உங்களுக்கு டீச்சர்னு இருக்கிறாங்க. டீச்சர்னாலே என்ன அர்த்தம்? அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் தானே அர்த்தம். நான் அவங்களை டீச்சரா ஏத்துக்கிறேன், ஆனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், அப்படி சொல்ல முடியுமா? பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெற்றோர், இவங்களை நான் பேரண்ட்ஸா ஏத்துக்கிட்டேன், ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. பேரண்ட்ஸ்னாலே, ஆசிரியர்கள்னாலே அவங்க நம்ம ஏத்துக்கிட்டாலே அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? அதே மாதிரிதான் அல்லாஹ் ஒருவன் உலகத்தை படைத்தான், முகமது நபியை தூதராக அனுப்பினார் அப்படின்னாலே அவங்களுடைய உத்தரவுகளை எல்லாம் நாம பின்பற்றணுமா வேணாமா? பின்பற்றினாதான் முஸ்லிம். அல்லாஹ் இறைவன், அப்ப அல்லாஹ் சொன்னது கேட்கணுமா வேணாமா? கேட்கணும். இப்ப நம்ம அதுதான் செய்யறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம நேசிக்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. சரியா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறோம். ஓகே, இப்ப நாம யாரையாவது நேசிக்கணும் அப்படின்னா அவங்க நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கணும்ல. புரியுதா? நாம யாரையாவது நேசிக்கணும், அப்ப அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்ப உங்க அம்மா நேசிக்கிறியா? எதனால நேசிக்கிற? உன்னை பெற்று போட்டாங்கல்ல, அதுக்காக ஒண்ணுக்காவது நேசிக்கணும். நம்மை சிரமப்பட்டு பெற்றெடுத்தார்கள். சின்ன பிள்ளையில இருந்து நமக்கு உணவு கொடுக்கறாங்க, தண்ணி கொடுக்கறாங்க, நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யறாங்க. அதுதான் அவங்க நமக்கு செய்கிற அருட்கொடை. பெற்றோர் நம்மளை பரிபாலிக்கிறாங்கல்ல, பாத்துக்கிறாங்கல்ல கவனமா, அதுக்கு நன்றி கடனாக நம்ம என்ன சொல்றோம்? பெற்றோரை நீங்க கண்ணியமா பாருங்க, பெற்றோர் சொல்றத கேளுங்க, கேட்டு நடங்கன்னு சொல்றோம். சரியா? இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சாங்க? நாம ஏன் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னா, முஹம்மது நபி நமக்கு 3 காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. முஹம்மது நபி நமக்கு 3 காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நான் பயான் முடிச்ச உடனே இதுல எல்லாம் கேள்வி கேட்ப, எல்லாரும் சொல்லணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 3 பெரிய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள நாம நேசிக்கிறது கட்டாயம். முதலாவது என்னன்னா, நாம வாழ்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, எப்படி வாழ்ந்தால் நமக்கு அது ஒழுக்கமான வாழ்க்கையா அமையும், உடல் நலத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு முன்ன பேசின ஹஜ்ரத் அவர்கள் கூட சொல்லும் போது, மனிதன் எப்படி எப்படி எல்லாம் வாழணும், புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, பேசினா நல்லது பேசணும், இல்லைன்னா அமைதியாவது இருக்கணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. இப்ப இந்த வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல நமக்கு கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நீங்க அழகா மக்கள்னா போட்டு தலைமுடிய மறைச்சு அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இந்த லைஃப் ஸ்டைல கொடுத்தது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கொடுத்தான். ஆண் பிள்ளைகள் தலையை மறைச்சு அழகா தொப்பி போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஃபுல் ட்ரெஸ் போட்டு இருக்கிறீங்க. யாராவது லோயர் போட்டுட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. 3/4 இல்ல. பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பிள்ளைகள். இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இது நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சாப்பிடுறீங்கல்ல, சாப்பிடும் போது பின்பற்ற வேண்டிய சுன்னத்துகள் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, யாராச்சும் ஏதாவது சொல்லுங்க. கை கழுவ வேண்டும், பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், வாய் கொப்பளிக்க வேண்டும், அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம். வேற சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட வேண்டும், விரிச்சுக்கணும், தஸ்தர்கான். இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு பயப்பட வேணாம். எதுக்குன்னா, இப்ப இந்த சாப்பிடுற முறையை நமக்கு சொல்லி கொடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது. தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கும் போது கிளாஸ் கையில எடுத்த உடனே தண்ணியை பாருங்க, அதுல தூசி அழுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கிறாங்க. 2வது பிஸ்மில்லா சொல்லுங்க, 3வது வாய் வச்சு குடிங்க, 4வது மூச்சு விட்டு 3 தடவையா குடிங்க. ஒரே தடவை குடிக்க கூடாதுல்ல, 3 தடவையா குடிங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தூங்க போனா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாய் விரிப்புகளை உதவிக்கங்க, உட்காருங்க, தெரிஞ்ச தஸ்பீஹ்களை ஓதுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி உள்ள துஆவை ஓதுங்க, முடிஞ்சா ஒழு செஞ்சுக்கிட்டு தூங்குங்க. இதெல்லாம் சொல்லி தர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம காலையில எழுந்திருச்சதுல இருந்து திரும்ப இரவு தூங்க வரைக்கும் நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எப்படி செய்யணுங்கிற அந்த லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுத்தது யாருங்க? யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் வேற வேற கிடையாது. அல்லாஹ் சொன்னதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. சரியா?
ரைட். இப்போ நம்முடைய எல்லா லைஃப் ஸ்டைலுமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஸ்கூல்ல படிக்கிற முஸ்லிம் அல்லாத நிறைய பிள்ளைகளை நீங்க பார்க்கலாம். அவங்க முட்டிக்கு மேல கூட ட்ரெஸ் போடுவாங்க. ஸ்கூல் டைம்ல சொல்லல, ஸ்கூல் டைம்ல எல்லாமே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முட்டிக்கு மேல கூட ட்ரெஸ் போடலாம். அது அவங்க இஷ்டம், நம்ம தடுக்கல. தலையை திறந்து போட்டுக்கிட்டே அவங்க போவாங்க வருவாங்க. எண்ணெய் போட்டு சீவாம அழகா இல்லாம நம்ம வெளியே வரக்கூடாது. நமக்கு ஷரியத் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அவங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுவாங்களா இல்லையோ, ஒழுக்கமா அமர்ந்து சாப்பிடுவாங்களா இல்லையோ, பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்களா இல்லையோ. இப்ப நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க வாழ்ற வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நீங்க இப்படி இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கைடன்ஸ் நமக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு இதை அழகா வெளிப்படுத்தி காட்டுது. நீங்க என்னென்ன காரியத்தை எப்படி எப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால உங்களுக்கு உடலும் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தமும் கிடைக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாக்கா உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம லைஃப் ஸ்டைலுங்கிறது தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் இது முஹம்மது நபியால நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒன்று. சரி, தூங்கி எந்திரிச்ச உடனே ஓதுற துவா யாருக்காச்சும் தெரியுமா? ஏன்டா பயானுக்கு வந்தவங்க யோசிக்கிறீங்களா? யாரும் தப்பு இல்ல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சொல்லுமா? சரி, தப்பு இல்ல. இது தூங்கும்போது ஓதுறதுவா? தூங்கும் போதா முழிக்கும் போதா? தூங்கும் போது. அப்ப முழிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுதான் எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு கேட்கும்போது ஞாபகம் வராது, அதனால தப்பு கிடையாது. எல்லாருக்குமே அப்படிதான். நீ திருப்பி என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் போய் சொல்லுவேன். ஏன்னா மனுஷ இயல்பு அப்படி. சரி, எதுக்காக இதை கேட்டேன்னா, தூங்கி எந்திரிக்கும் போது துவா, தூங்கும் போது துவா. மொத்த மனித வாழ்க்கையிலையுமே நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல கொடுத்தாங்க. யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்க. இதுதான் முதல் காரணம் முஹம்மது நபியை நாம நேசிக்கிறதுக்கு. முஹம்மது நபியை நாம நேசிக்கிறதுக்கு எத்தனை காரணம் சொன்னேன்? 3 காரணங்கள் சொன்னோமா? அதுல முதல் காரணம் என்ன? நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால முஹம்மது நபியை நாம அதிகமா நேசிக்கணும். 1. 2வது, உலகத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்குது. எத்தனையோ சமயங்கள்னா மதங்கள், கொள்கைகள், சமயங்கள். உதாரணத்துக்கு ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் நமக்கு சகோதரர்கள். அவங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்றாங்க. சரியா? இப்ப உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். கிறிஸ்தவர்கள் கடவுளா யார சொல்றாங்க? இயேசு பிதான்னு சொல்றாங்களா? சரி. இந்துக்கள் இருக்காங்கல்ல, இந்து சகோதரர்கள், அவங்க கடவுளா யார சொல்றாங்க? அவங்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறாங்க. தெரிஞ்ச பேர் சொல்லலாம். என்ன சொல்லுங்க? முருகன் ஒரு கடவுள் இருக்கு. வெரி குட். வேற? சிவன் ஒருத்தர் இருக்கிறாரு. வேற? லட்சுமி. ஆமா, வேற? கடவுள் தான். லட்சுமி கடவுள் தான். பொருளாதாரத்தை கொடுக்கிற கடவுள் பேர் லட்சுமி. சரஸ்வதி. கல்வி கொடுக்கிறவங்க சரஸ்வதி. சரி, இப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்ப அவங்கள்ட்ட நிறைய கடவுள் இருக்கிறாங்க. இருக்கட்டும், ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம். இப்போ இறைவன் நாம யார சொல்றோம்? முஸ்லிம்களுக்கு யாரு கடவுள்? அல்லாஹ். இப்ப இதுல ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கணும் இல்லையா? கடவுள்னா ஒண்ணு அல்லாஹ் இருக்கணும், அல்லது இயேசுவா இருக்கணும், அல்லது வேற கடவுள் பேர்லாம் சொல்றோம்ல, அதுல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்லி தர்றது நம்முடைய மார்க்கம்.
சரியா? அதுக்கு நிறைய ஆதாரங்களும் நாம சொல்றோம். ஏதாவது ஒண்ணுதானே சிறந்ததா இருக்க முடியும். இப்ப அல்லாஹ் தான் இறைவன் நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா, பல இறைவன்கள் இந்த பூமியை ஆட்சி பண்றதா இருந்தா அது அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும். அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல. எத்தனை தலைவர் இருக்கிறாங்க? தலைவர்ன்ற போஸ்டிங்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தவங்க தான் இருக்க முடியும். ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்களுக்கு பேர் தான் துணைத் தலைவர். அவரும் தலைவர் போஸ்டிங் கிடையாது. சரியா? தலைவருங்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம்னா, இந்த பள்ளியும் பள்ளி சம்பந்தப்பட்ட இடங்களையும் நிர்வாகம் செய்கிற மதரசா இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ற பொறுப்பு, மெயின் பொறுப்பு அந்த தலைவருக்குரியது. தலைவர்ன்ற போஸ்டிங்ல ஒருத்தர் தான் போட முடியும். 2 பேரை போட முடியாது. 2 பேரை போடுறதான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இவரும் ஆசைப்படுறாருங்க, அவரும் ஆசைப்படுறாருங்க. இவருக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவருக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கு. இவரை பாதி பேர் போடுங்கிறாங்க, அவரை பாதி பேர் போடுங்கிறாங்க. 2 பேரையும் தலைவராக்கி விட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு 2 பேரை ஆக்கி விட்டாங்கன்னு வச்சுக்குவோம். 2 பேரை தலைவரா ஆக்கியாச்சு. இப்போ ஒரு தலைவர் யோசிக்கிறாரு, பள்ளி வெயில் காலங்கள்ல எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு, பேசாம ஏசி போட்டுடலாம் அப்படின்னு. இன்னொரு தலைவர் ஏசி எல்லாம் போடக்கூடாது, அதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும், வேணாம் அப்படிங்கிறாரு. என்ன ஆகும்? சண்டை வரும். சரியா? இன்னும் கொஞ்சம் பெரிய பொறுப்பு பார்ப்போமே. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கிறாருல, தெரியுமா? பேர் என்ன தெரியுமா? என்ன? மு க ஸ்டாலின். வெரி குட். இப்ப முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார்ல, முதலமைச்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் என்ன செய்வாரு? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊரையும் அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஆட்சி செய்யறாங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு என்ன குறை, யாருக்கு ரோடு போட்டு தரணும், யாருக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி தரணும், யாருக்கு கரண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், இது எல்லாம் கவனிச்சு செஞ்சு தர்ற வேலை யாருக்குங்க? இந்த முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கு. அதுல ஒரே ஒரு ஆளை தான் நம்ம பொறுப்புல வைக்க முடியும். 2வது ஆளை வச்சோம்னா இதை ஒண்ணு செய்யலாம் பாரு, இன்னொருத்தர் செய்ய வேணாம் பாரு, சண்டை வந்துடும். இதே மாதிரிதான் நீங்க சின்ன சின்ன பொறுப்புல இருந்து பெரிய பெரிய பொறுப்புகள் வரைக்கும் நீங்க பார்த்தா ஒரே ஒரு ஆள் நிர்வாகத்துல இருந்தாதான் அதை கரெக்டா பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்கே ஒரு ஆள் தான் சரி வரும் அப்படின்னா, மொத்த உலகத்தை படைத்து இந்த மாதிரி 7 வானங்கள் 7 பூமிகள், பூமி இல்லாம சூரியன் கோள் இருக்கு, சந்திரன் கோள் இருக்குது, புதன் செவ்வாய் கிரகங்கள் இருக்கு, எத்தனை கோள்கள் எத்தனை பெருசு இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆள் இருந்தா சரி வருமா, 2 ஆள் இருந்தா சரி வருமா? அதான் ஆன்சர். இறைவன் என்பவர் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். 2 பேராகவோ அல்லது 2க்கும் மேற்பட்டவர்களாகவோ இருக்க கூடாது, இருக்க முடியாது. அப்படி இருந்தா என்ன பிரச்சனை வந்துருமா? இப்ப 2 கடவுள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு கடவுள் சரி இன்னைக்கு மக்களுக்கு மழை கொடுக்கலாம், மழை பெய்ய வைக்கலாம், ரொம்ப வெயில் எல்லாம் அவதிப்படுறாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு இறைவன் இன்னைக்கு மழை வேணாம், நாளைக்கு கொடுத்துக்கலாம், இன்னைக்கு வெயில் நல்லா அடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சாருன்னா இப்ப என்ன ஆகும்? 2 பேத்துக்குள்ள சண்டை ஆயிரும். இன்னொன்னு, 2 கடவுள் இருந்தா ஒருத்தர் மீறி ஒருத்தர் செயல்படுற மாதிரி ஆயிடும். இப்ப இறைவன்கிறவன் எப்படி இருக்கணும்னா, அவனை யாரும் கேள்வி கேட்கவே முடியாத இடத்துல அவனை விட பெரிய பவர், ஆற்றல் யாரும் இருக்கக்கூடாது. அதானே இறைவன் தான் பூமியை படைச்சவன். பூமியை படைச்சவனையே எதிர்க்கிற அளவுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. அவன் தன்னிகர் இல்லாத சக்தி உடையவன். இப்ப அப்படிப்பட்ட இறைவனை 2 பேரும் நம்ம சொல்லிட்டா, ஒரு இறைவன் அவருக்கு தெரியாம நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடலாமா அப்படின்னு நினைச்சா அவருக்கு தெரியணும். ஏன்னா இறைவனுக்கு தெரியாம எதுவும் இருக்கக்கூடாது இல்ல. ஒருவேளை இவர் அந்த காரியத்தை செஞ்சுட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவர் இறைவன் கிடையாது. ஏன்னா அடுத்த ஆளுக்கு தெரியாம ஒரு காரியத்தை கூட செய்ய முடியல, அவன் எப்படி இறைவனா இருக்க முடியும்? இல்ல இவர் செஞ்சது அவருக்கு தெரியலன்னா அவர் இறைவனா இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு காரியம் ஒளிஞ்சு செய்யறான், அது அவருக்கு தெரியாம போச்சுன்னா அவர் இறைவன் இல்லை. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இறைவன் என்பவன் ஒருவன் தான், நம்மை படைத்தவன் என்பவன் ஒருவன் தான் அப்படிங்கிற இந்த கொள்கையை, இந்த இறைவனை நமக்கு சரியான முறையில போதித்து காட்டியவர்கள் தான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த காரணத்தினாலதான் அவங்கள ரெண்டாவது நான் அதிகமா நேசிக்கணும்னு சொன்னேன். முதல் காரணம் என்ன? நமக்கு லைஃப் ஸ்டைல் கொடுத்தாங்க, வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது காரணம் நமக்கு அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்தவங்க. அல்லாஹ் தான் இறைவன் என்ற உயர்ந்த இந்த கலிமா கொள்கையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயான் முடிகிற வரைக்கும் சத்தமா வரணும் ஸலவாத். முஹம்மது, இந்த சத்தம் அப்படி வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் பேரை கேட்டுட்டு யாரு ஸலவாத் சொல்லலையோ அவன் கஞ்சன் அப்படின்னாங்க. கஞ்சன்னா தெரியுமா என்ன? கஞ்சன்னா யாரு தெரியுமா? காசு பணம் இருக்கும், செலவு பண்ண மனசு வராது. அந்த கஞ்சன்ல 3 தரம் இருக்கு, 3 வகையில இருக்காங்க, 3 படித்தரத்துல இருக்கிறான் கஞ்சன். முதல் படித்தல இருக்கிற கஞ்சன் யார் தெரியுமா? அவன் செலவு செய்ய மாட்டான். காசு நிறைய இருக்கும், ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு 10 ரூபா கொடுங்க டீ குடிக்கணுங்கிறான், போப்பா அப்படின்ட்டு போயிடுறாருல, இவர் சாதா கஞ்சன் தான். ரெண்டாவது ஒரு கஞ்சன் இருக்கிறாரு, இவரும் கொடுக்க மாட்டாரு. கூட யாராவது ஃப்ரெண்டுகளோட நின்று அவன் எடுக்கிறான் இங்க கொடுக்கறதுக்கு. இப்ப 2 பேர் நிக்கிறாங்க, ஒருத்த வந்து டீ குடிக்க ஒரு 10 ரூபா கொடுக்காங்கிறான், இவர் எடுக்கல, இவர் கஞ்சன். அவன் எடுக்கிறான் ஃப்ரெண்டு, அவனையும் எடுக்கிறாரு, கொடுக்காங்க. இவர் 2வது தரத்துல உள்ள கஞ்சன். 3வது கஞ்சன் யார் தெரியுமா? இவனும் கொடுக்க மாட்டான், அவனையும் கொடுக்க மாட்டான். இவன் சொந்த காசுல இவனே டீ வாங்கி குடிக்க மாட்டான், காசு செலவாயிரும். அட அடுத்தவனுக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல, நமக்காக சாப்பிட்டுக்கணும்ல, நமக்காக டீ வாங்கி குடிச்சுக்கணும்ல. இவன் இவனுக்கே செலவு செய்யறதுக்கு யோசிச்சுக்கிட்டு பண்ண மாட்டான், காசு 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 அலைவான். இதெல்லாம் கஞ்சனுடைய வகைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்களெல்லாம் விட பெரிய கஞ்சன் யார் என்றால், என் பேரை கேட்டதுக்கு அப்புறமும் ஸலவாத்து சொல்லாம இருக்கிறானே அவன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முஹம்மது அப்படின்னு பேரை கேட்டாலே சத்தமா சொல்லுங்க. சரி, ரொம்ப சத்தமா தேவையில்லை. முஹம்மது கேட்டாலே கண்ணியமா நாம ஸலவாத்து சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு அர்த்தம் என்ன? முஹம்மது நபி அவர்கள் மீது அல்லாஹ் அருள்மழை பொழிவானாக அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப 2 காரணங்களால முஹம்மது நபியை நேசிக்கணும்னு சொல்லிட்டோம். ஒண்ணு, லைஃப் ஸ்டைல் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 2, அல்லாஹ்வை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள். சரி, ஒரு சின்ன சந்தேகம். அல்லாஹ்வை நமக்கு காட்டி கொடுத்தாங்க, நம்ம இறைவனை ஏத்துக்கிட்டோம். சரி, அல்லாஹ் நமக்கு வந்து இப்படிதான் இருப்பான் நமக்கு சொல்லி காட்டி முகத்தையே காட்டி இருக்கலாம்ல. இப்ப அல்லாஹ் நம்ம பார்க்கறது இல்லை, எப்படி நம்புறது அப்படின்னா, உங்க உடம்புல உயிர் இருக்கா? எங்க எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்ட முடியாது. உயிர் என்பது கண்களால் பார்க்க முடியாத ஒரு வஸ்து, அப்படிதானே? எப்படி தெரிஞ்சுக்கிறோம் உயிர் இருக்குன்னு? முழிச்சிருக்கோம், கை கால் ஆட்டுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், மூச்சு இருக்குது, அதனால உயிர் இருக்கு, அப்படிதானே? இப்ப காத்து இருக்குது, சுவாசிக்கிறீங்களா? மூச்சு விடுறீங்களா? காற்றை தானே உள்ள இழுத்து மூச்சு விடுறோம். காற்றை பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சு? எங்க பார்த்துருக்க? காத்து காத்து பார்க்க முடியாத ஒரு வஸ்து. ரொம்ப புழுதி கிளம்பி வரும்போது மண்ணெல்லாம் வரும்ல, அத காத்து நினைச்சுக்கிறாங்க. அது காத்து கிடையாது, தூசி தான். அது காத்து வந்து தூசி அடிச்சுக்கிட்டு போகும். சரி, இப்ப இந்த மாதிரி உலகத்துல நிறைய பொருள் இருக்குது, பார்க்க முடியாது, ஆனா நம்புவோம். கரண்ட் ஃபேன் எதுல ஓடுது? கரண்ட்ல ஓடுது. ஆனா கரண்ட கண்டுபிடிச்சவர் கூட கரண்ட பார்த்தது இல்லை. ஏன்னா அது பார்க்க முடியும்படியான பொருள் கிடையாது. கரண்ட் இருக்கு நம்புறோமா? எப்படி நம்புறீங்க கரண்ட் இருக்குன்னு? இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஒயர் இருக்கு, ஒரு ஒயர் எடுத்து கொடுத்து இதுல கரண்ட் இருக்கான்னு பாருங்க, தொட்டுருவீங்களா? உஷாரா இருப்போம். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது இருக்கிறதுன்னு நம்புற மாதிரிதான் இறைவன் இருக்கிறான். அவனை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாது, மறு உலகத்தில் நாம் அவனை பார்க்கலாம் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2 காரணங்களை கடந்து 3வது ஒரு காரணம் இருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாம நேசிக்கிறதுக்கு. இப்போ முஸ்லிம்களுடைய முக்கியமான கொள்கையில ஒண்ணு என்னன்னா, மௌத்தானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மௌத்தானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சொர்க்கம் நரகம் இருக்கு. மௌத்தானதுக்கு அப்புறம் நம்மள என்ன பண்ணுவாங்க? ஜனாசாவா ஒரு துணியில வச்சு கஃன் தஃபன்லாம் பண்ணி கொடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்கல்ல, அது உடலுக்கு செய்யக்கூடிய கடைசி சடங்குகள். சரியா? மௌத்தான உடல், உயிர் பிரிஞ்சிரும், உடல் மட்டும் இருக்கும். அந்த உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம், அந்த உடலுக்கு வேலை முடிஞ்சு. இந்த ரூஹ் இருக்குல்ல, உயிர், உடம்பிலிருந்து வெளியே போன இந்த உயிருக்கு மறுமையில கேள்வி கணக்கு உண்டு. அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். என்ன கேள்வி கணக்கு? உலகத்துல உன்னை நான் படைச்சனா? ஆமா படைச்ச. நீ ஒழுக்கமானவனா வாழ்ந்தியா? பாவம் செய்யறவனா வாழ்ந்தியா? தொழுதியா? ஓதுனியா? திக்ரு செஞ்சியா? ஹஜ்ஜி செஞ்சியா? நோன்பு வச்சியா? இல்ல பொய் சுத்திக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு அரைஞ்சியா? படிக்காம இருந்தியா? அம்மா தாத்து பேச்ச கேட்டியா? இதுக்கு எல்லாம் எல்லாம் கேள்வி கணக்கு கேட்பான். நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் மொத்தமா அவன் இடத்துல எப்படி வாழ்ந்தோங்கிறத சொல்லி, நல்லவங்களா இருந்தா எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். கெட்டவங்களா இருந்தா நரகத்துக்கு போவோம். இது பொதுவான ரூல்ஸ். இது பொதுவான ரூல்ஸ். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவங்க நரகத்துக்கு போவாங்க. அவங்க சப்ஜெக்ட் நம்ம பேச தேவையில்லை. முஸ்லிம்கள்லயே பாவம் செய்தவர்கள், பாவம் செய்யாதவர்கள், சரியா? அல்லது அதிகமாக நன்மை செய்தவர்கள், அதிகமாக பாவம் செய்தவர்கள் பிரிக்கலாம். அதிகமாக நன்மை செஞ்சவங்க எங்க போயிடுவாங்க? சொர்க்கத்துக்கு. அதிகமா பாவம் செஞ்சவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு. இப்ப நம்ம முஸ்லிமா வாழ்றோம், ஆனா நிறைய பாவங்களும் செய்யறோம். நிறைய பாவங்களும் செய்யறோமா? என்ன பாவம் செய்யறோம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா சொல்றது சமயங்கள்ல கேட்காம விட்டுறோம், அதானே? அது ஒரு பாவம், ரைட். வேற தொழுகைக்கு சில நேரத்துல ஓட்டி அடிச்சிடறோம். வேற சத்தமா சொல்லுங்க. சொல்லுமா, தப்புல சொல்லு. சில நேரத்துல டிவி பாக்குறோம், மொபைல் பாக்குறோம், போதாம இருக்குமா? சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம் இல்லையா? இந்த தவறுகளும் அதிகமாகிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்துல பாவங்கள் அதிகமாகும் போது நரகத்துக்கு போற மாதிரி சூழ்நிலை வந்துவிடும். அந்த நேரத்துல நம்மளை காப்பாற்றக்கூடியவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். நம்ம நரகத்துக்கு போகாம நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாதுகாப்பதற்கு யார் வருவா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்களில் யாரேனும் நன்மை போகாமல், நன்மை பத்தாமல் நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது அவர்களுக்காக துவா செய்து அவர்களுக்கு பரிந்துரை செய்வேன். சொர்க்கத்திற்கு இவங்களை அனுப்பணும்னு அல்லாஹ்விடத்துல நான் கெஞ்சுவேன். கடைசி அவங்க சொர்க்கவாசிகளா மாற்றப்படுவாங்கன்னு இருக்கு. சரியா? இதுதான் மூணாவது காரணம். நாளைக்கு நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவா இருப்பாங்க? காரணமா இருப்பாங்க, பரிந்துரை செய்வாங்க. அதுக்கு பேரு சிபாரிசு, ஷஃபாஅத்துன்னு அரபியில சொல்லுவாங்க. நாம சொர்க்கத்துக்கு போறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வார்கள். இந்த மூணு காரணம் தான் முக்கியமான காரணம் நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறதுக்கு. சரியா? இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன், நமக்கு யாராவது நல்லது செஞ்சாதானே நம்ம திருப்பி நன்றி செய்ய முடியும், நேசிக்க முடியும். இப்ப புரியுதா முஹம்மது நபியை நம்ம ஏன் நேசிக்கணும்னு? புரிஞ்சா? ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், எதிர்த்தாப்புல வந்தவரை தெரியாம இடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடனே சாரிங்க சாரிங்க தெரியாம இடிச்சிட்டேங்க. எந்திரிச்சு நடந்து போறோம், உட்கார்ந்து இருந்த ஒரு ஆள் மேல கால் பட்டுருச்சு, என்ன பண்ணுவோம்? உடனே சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப அன்றாடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுல எத்தனையோ நம்ம மீறிக்கிட்டே இருக்கோம்ல. மிஸ்வாக் செய்ய சொன்னாங்க, நம்ம செய்யறது இல்ல. சுன்னத்தான முறைப்படி தொப்பி, துணி, மீச, தாடி எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்கன்னாங்க, நம்ம செய்யறது இல்ல. அது வேற விடாம தொழுகுங்கன்னாங்க, நம்ம தொழுகிறது இல்ல.
ஹராமான முறையில ஆண்களை பெண்களோ பெண்களை ஆண்களோ பார்க்காதீங்க, நம்ம பார்க்க செய்யறோம், டிவி பார்க்கிறோம், மொபைல் பார்க்கிறோம், இந்த மாதிரி எத்தனை பாவங்கள் அன்றாட செய்யறோமா இல்லையா? அப்ப முகமது நபி இடத்துல அவங்களுடைய உத்தரவுகளை மாறு செய்யறோம்ல, அதுக்காக அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்பது. அதே மாதிரி நமக்கு அழகான லைஃப் ஸ்டைல கொடுத்திருக்காங்க, இதை பின்பற்றி வாழும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த வாழ்க்கையை நம்ம நல்ல காரியங்களை செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் முகமது நபியின் மீது நேசம் வைக்கணும்னு சொல்றது. முகமது நபியின் மீது நேசம் வைக்கணும், அவங்கள பிரியப்படணும், அவங்க மேல ஸலவாத்து சொல்லணும். இது எல்லாம் கலந்ததுதான் மௌலூத். மௌலூத் கிதாப்னு ஒன்று ஓதுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, மௌலூத் ஓதுவாங்கல்ல அன்னைக்கு அரபியில, ஞாபகம் இருக்கா? அந்த மௌலூதுல என்ன இருக்குதுன்னா, பெருமானாரை புகழ்தல், பெருமானாரிடத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்குதல், பெருமானாருடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாம் அதுல பேசுறது. முகமது நபியுடைய நேசம் தான் மௌலூது கிதாபுகளாக நமக்கு வடிவமைச்சு தரப்பட்டிருக்கிறது. அந்த மௌலூது தான் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா எல்லா இடத்துலையும் ஓதுறோம். மீலாது விழாக்கள் வச்சு முகமது நபி யாரு, அவர் எப்படிப்பட்டவர், நமக்கும் அவங்களுக்கும் இடையில என்ன தொடர்புங்கிறதையெல்லாம் நாம பேசுறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இப்ப இவ்வளவு தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்ப நான் ஏதாவது கேள்வி கேட்டா பேசுனதுன்னு சொல்லுவீங்களா? சரி, பொதுவா உங்க நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள். ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா? 2 சேர்த்தா? 2மே ஆண். தவறு. வேற? ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இதுல ஒரு ஆண் குழந்தைங்கிறது சரி, ஒரு பெண் குழந்தைங்கிறது தப்பு. 3 பெண் குழந்தை, 4 பெண் குழந்தை. என்ன ஏழை வர மாதிரி ஆயிடுச்சு? 4 பெண் குழந்தைங்கிறது சரியான. 4 சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 தான். சரி, ஒரு பையன் சொன்னோம்ல, அவங்க சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்கன்னு இருக்கு. அந்த பையன் பேர் தெரியுமா? இப்ராஹிம். வெரி குட். இப்ராஹிம் அப்படிங்கிறது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனுடைய பெயர். அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுல மௌத்தாயிட்டாங்கன்னு இருக்கு. சரி, 4 பெண் குழந்தைகள் சொன்னோம்ல, 4 பெண் குழந்தைகள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிஷா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள்ல உள்ளவங்க. ஃபாத்திமா. ஃபாத்திமா ஒரு பேரு. வேற? இது கொஞ்சம் சிரமம் தான், தெரியலன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிரமமான பேர் தான். ஃபாத்திமா அம்மா ஒருத்தவங்க. வேற? ருக்கையா. கரெக்ட் தான். வேற? 3வது பேரு சொல்லிட்டா சூப்பர். உம்மு குல்சூம். உம்மு குல்சூம் சொல்லுங்க. ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. 4வது பேர் சொல்றவங்களுக்கு உடனே ஒரு பரிசு தருவேன். ஜைனப். சரி, நீங்க யாரும் சொல்லலையே, அவங்க பெரியவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 எழுத்து வேற அஜர்த்து சொல்லி தந்துட்டாரு. சரி, இது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் இதெல்லாம். ஏன்னா முகமது நபி நமக்கு தலைவர். முகமது நபி தலைவர், நமது உயிரினும் மேலானவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உயர்ந்த இடத்துல வச்சுட்டு அவங்களுடைய குடும்பத்தை பத்தி தெரியாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தைகளுடைய பேர் சொன்னோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் எத்தனை பேர்? 1, 10. 10 தான் சரியான பதில். 11வதாக மாரியத்துல் கிப்தியான் ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, பிறகு அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு இருக்கு. ரைட்டு. இப்ப அவங்கள பெயர் தெரியுமா? அன்னை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் மனைவி பேரு
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது அன்னை பாத்திமா இல்ல, மகள் பேர் பாத்திமா, மனைவிமார்களுடைய பெயர்கள்ல பாத்திமா இல்ல. இரண்டாவது சரி ஒண்ணு பண்ணுங்க, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அயற்சி ஆயிடும். அதனால என்ன செய்யுங்க, இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இருக்கட்டும், வேணாம் நாளைக்கு மதரசா இருக்காது, நாளைக்கு மதரசாக்கு வருவீங்கல்ல, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 10 பேரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அஜர்கிட்ட சொல்றீங்க மதரசாவுக்கு வரும்போது. சரியா சரியா சொல்றீங்களா அவசியம்? சரி, மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிடுவோம்னு சொல்லணும். அதுக்குதான் பேரண்ட்ஸ்ல எழுதிட்டு வந்து பேப்பர் கொடுத்துடலான்னு பார்க்க கூடாது, மனப்பாடம் செய்யணுமா. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினும் மேலானவர், நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய மனைவிமாக பிள்ளைகளை தெரியணுமா வேணாமா? தெரிந்து கொள்ளணும். சரி, இப்போ நிறைய பெண்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு செய்தி ஏதாவது சொல்லணும். இது சின்ன பிள்ளைங்க அதிகமா இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுடைய கிளாஸா போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த காலத்துல எல்லாம் பெண் குழந்தை பிறந்தா ஆண்கள் கடுப்பாயிருவாங்களாம், டென்ஷன் ஆயிருவாங்க. டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் குழந்தையை உயிரோடோ அல்லது கொலை செய்தோ புதைச்சிருவாங்க. பெண் குழந்தைகளை வளர்த்த மாட்டாங்க. பெண் குழந்தைகளை அதுக்கு ஏன் காரணம்னா, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை ஒரு வீரத்தின் அடையாளமா பார்த்தாங்க. ஆண் குழந்தை பிறந்தா வீரத்தின் அடையாளம், பெண் குழந்தை பிறந்துச்சுனாக்கா அது ஆணை இழிவுபடுத்துற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை மீது வெறுப்பு. பெண் குழந்தை பிறந்தாலே கொன்னு புதைச்சுக்கிட்டு இருந்த காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்து பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண் குழந்தைகள் குடும்பத்திற்கே பரக்கத்துன்னு சொன்னாங்க. எந்த வீட்டுல பெண் குழந்தை இருக்குதோ அந்த வீடு பரக்கத்தான வீடு. பரக்கத்தான வீடுனா சோதனைகள் எதுவும் வராது, சந்தோஷமான மகிழ்ச்சியான வீடுன்னு அர்த்தம். பெண் குழந்தையை யார் பெற்றெடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வயது வந்ததற்கு பிறகு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாங்களோ அந்த பெற்றோரும் நானும் சொர்க்கத்துல ஒன்னா இருப்போம். பெருமா அம்மா இருக்கிற இது ஹதீஸ் எல்லாருக்கும் பிரபலமா தெரிஞ்சது. சொர்க்கம் என்பது யாருடைய காலடியில் இருக்கிறது? அம்மாவுடைய காலடியில் இருக்குதுன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்கு. அப்போ பெண்களை இழிவுபடுத்தின காலத்துல வந்த நபி, பெண்களை உயிரோடு கொலை பண்ணி புதைச்சுக்கிட்டு இருந்த காலத்துல வந்த நபி பெண்களை சிறப்புப்படுத்தினாங்க. பெண் உங்க வீட்டுல இருந்தா பரக்கத்து, மனைவிட்ட நீ நல்ல பேர் வாங்கினாலும் நீ நல்லத, உங்க அம்மாவுடைய காலில் தான் சொர்க்கமே இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லி பெண்களுடைய சமுதாயத்தை மதிப்பான உயர்த்தினது மட்டும் இல்லாம பெண்களுக்காக நிறைய சலுகைகளையும் கொடுத்தவர்கள். அது வரைக்கும் பெண்களுக்கு சொத்து கிடையாதுன்னு இருந்துச்சு, ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து. பெண்களுக்கும் சொத்து உண்டு என்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு, புருஷன் நினைச்சா உடனே தலாக் சொல்லி அனுப்பிச்சிடுவார். பொண்டாட்டி நினைச்சா அப்படி போக முடியாது, தலாக்கு சொல்ல முடியாது. கணவன்கிட்ட போய் கெஞ்சணும், ஒடிக்காம போனதே கணவனதான், அவன்கிட்டயே போய் கெஞ்சணும், என்னை விட்டு எங்க அத்தாவோட போயிடுறேன், என்னால உன்னட்ட வாழ முடியல. அவன் எப்படி தலாக் கொடுப்பான்? பழி வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல பொம்பளைகளை. அப்ப பெருமானார் ஒரு உரிமை கொடுத்தாங்க, ஆண் தலாக் 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 என்று 3 தடவை சொல்ல முடியும் என்றால், பெண் நான் உனக்கு கொலா கொடுக்கிறேன், உன்னோட என்னால சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா நீ ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டேங்கிற, சம்பாதிச்சா குடிச்சிட்டு வர்ற, குழந்தைகளை பார்த்துக்கிறது இல்லை, குடும்பத்தை பார்க்கறது இல்லை, தொழுகிறது இல்லை, ஓதுறது இல்லை. கணவன் அன்பிட்டாக இருந்தால்
குலா சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இந்த உலக நாகரிகம் பேசுது இல்ல, பெண்களுக்கு நாங்க தான் உரிமை கொடுக்கிறோம், இஸ்லாம் எங்க உரிமை கொடுத்துச்சு, புர்கா போட சொல்லி கொடுமைப்படுத்துதுன்னா வெளியே பேசுறாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை தவிர வெளியே உள்ள சட்ட திட்டங்கள்ல பெண்களுக்கு சொத்து கிடையாது. இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் பெண் எனக்கு சொத்து வேணும்னு கேஸ் போட்டா கேஸ் எடுத்து நடத்துவாங்க. எந்த மாநிலம் தெரியுமா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. பெண்ணுக்கு சொத்துரிமைங்கிறதே கிடையாது இந்தியாவில. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்து பெண்களுக்கு உண்டு. அவங்களும் கூட வேணும்னா கோர்ட்ல போய் தான் வாங்கணும். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. இஸ்லாத்துல ஒரு குடும்பம் இருக்கு, பணக்கார குடும்பம். இன்னைக்கு அத்தா மௌத்தாகிறாருன்னு வைங்க, மௌத்தான மறுநாளே உட்காந்து எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்கன்னு கணக்கு பார்த்து பிரித்து சொத்து கொடுக்க முடியும். எந்த ஆணும் மறுக்க மாட்டான். பெண்ணுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த சலுகையை வழங்கியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஏராளமான விஷயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ரஹமத்தாக நமக்கு இருந்து நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறு உலகத்திலும் சரி சிறந்து விளங்குவதற்காக கவலைப்பட்டவர்கள், அழுதவர்கள், அக்கறைப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அவர்களை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும். நேசிக்கிறதுனா என்ன? அவங்க மேல ஸலவாத்து சொல்லணும், அவங்க மேல மௌலூது ஓதணும், அவங்க மேல புர்தா ஷரீஃப் நாம ஓதணும். அவங்க எதெல்லாம் செஞ்சாங்களோ அந்த காரியங்களை சுன்னத்தாக நாமும் பின்பற்றணும். சுன்னத்தாக நாமும் பின்பற்றணும். முடி வைக்கிற விஷயத்துல, தாடி வைக்கிற விஷயத்துல, மீச வைக்கிற விஷயத்துல நம்முடைய சுய இஷ்டம் மேல வந்துடக்கூடாது. முஹம்மது நபி அழகா தாடி வச்சாங்க, தாடி வைக்க சொன்னாங்க, அதை பின்பற்றுறதுல நமக்கு சிரமம் இருக்கக்கூடாது. முஹம்மது நபி சொல்லிட்டா அதுதான் நமக்கு நல்லது. வேற நம்முடைய சிந்தனைக்கு தோன்றது எதுவுமே நல்லது கிடையாது. நமக்கு விவரம் தெரியாது. நீங்க குழந்தைங்க தானே, அம்மா வீட்டுல எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பாப்பா உனக்கு விவரம் தெரியாதுமா, நான் சொன்னா கேடு சொல்லுவாங்களா? உங்களுக்கு அதிகமா தெரியுமா, அம்மாவுக்கு அதிகமா தெரியுமா? ஆமா. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கிறீங்க, உங்க வயசெல்லாம் கடந்து பல அனுபவங்களை பார்த்தவங்க பெரியவங்க. பெரியவங்க உங்களுக்கு சொன்னா அது நல்லதாகத்தான் இருக்கும். பெரியவங்க ஒண்ணு சொல்லிட்டா அதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றணும். இந்த இடத்துக்கு வா, அங்க போ, அங்க போ அப்படின்னாங்கன்னா ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கவே கூடாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, இந்த கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போடு அப்படின்னாங்கன்னா அதை அப்படியே போடணும். இல்ல எனக்கு இது வேணாம், அது கொடு, அந்த கலர் கொடு, இந்த சுடிதார் கொடு, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? பெரியவங்க நமக்கு ஒண்ணு சொன்னா அது சரியாக தான் இருக்கும். அதே மாதிரிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன எல்லாமே சரியாக மட்டும்தான் இருக்கும். அதை நாம முழுமையா ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி செய்யணும். செய்யலாமா? எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊரில் உள்ள பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் அனைவரும் இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை முழுமையாக அறிந்து சுன்னத்துகளை முழு மனசோடு ஆர்வத்தோடு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் அப்படின்னு வரணும். ஆமீன் அப்படின்னு 3 பழக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு 3 பழக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லணும். இரண்டாவது, யாராவது நமக்கு துஆ செய்யறாங்க அப்படின்னா உடனே ஆமீன் சொல்லணும். இப்ப நான் சொன்னேன்ல, அல்லாஹ் நமக்கு நிறைய தருவானாக அப்படின்னா என்ன சொல்லணும்? உடனே ஆமீன் சத்தமா சொல்லணும். இமாம் துஆ செய்யறாங்கன்னாலும் ஆமீன் சத்தமா சொல்லணும். ஆமீனுங்கிறது அல்லாஹ் இடத்துல ஏத்துக்கோ, கேட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். சரியா? 2. மூணாவது, அடுத்தவங்களுடைய மனசு புண்படாம நாம நடக்கணும். நாம பேசுற பேச்சோ செய்யற செயல்பாடுகளோ அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி நாம எதையுமே செஞ்சிடக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை, குறிப்பாக இந்த இளந்தலைமுறையினரை மிகுந்த பரக்கத்து உள்ள மார்க்கத்தை பின்பற்றுகிற ஆரோக்கியமான சந்ததியாக ஆக்கி அருள் புரிவானாக என்று மனமாற என் சார்பாகவும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சார்பாகவும் துஆ செய்து நிறைவு செய்கிறேன். இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்த இந்த நூருல் இஸ்லாம் அஞ்சுமனை ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இமாம்கள் பேரவை சார்பாக உளமார்ந்த துஆக்களை நான் செய்து கொள்வதோடு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.